நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பிலே இந்த வருடத்திலே நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து நம்மை படைத்தவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவரை நோக்கி நம் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். அவர் நம்மை சகல விதமான வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் நம்மை ஆண்டவர் நிரப்பி இந்த உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்துல, அநியாயம் நிறைந்த உலகத்துல, தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் நிறைந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் அடங்கிய பகுதியாகும். ஆவிக்குரிய மனிதனின் ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்பதாகும். எபேசு பட்டணத்தில் காணப்பட்ட பலவிதமான சாத்தானிய செயல்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படலாகாது என்பது பவுலுனுடைய விருப்பமாய் இருந்தது. ஆகவே அவைகளை குறித்து உபதேசிக்கும்படியாக பவுல் ஆவியிலே ஏவப்பட்டு இந்த பகுதிகளை தேவ ஆவியானவருடைய வெளிப்படுத்தல்கள் மூலமாக நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் உன்னதங்களுக்கு நேராக அழைக்கப்பட்டவர்கள் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்களெல்லாம் தேவன் முன் நிற்க வேண்டியவர்கள் என்று சொல்லுகிறார். மற்றும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வெளிச்சமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகையினால் நீங்கள் இருளின் ஆயுதங்களை தரித்து கொள்ளாதபடிக்கு அநீதியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளாதபடி நீதியின் ஆயுதங்களாகிய ஆவிக்குரிய ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்பது பவுலின் போதனையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சபையிலே இவ்விதமாய் உன்னதங்களுக்கு அழைக்கப்பட்டவர்கள், தேவன் முன் நிற்க வேண்டியவர்கள், வெளிச்சமாக்கப்பட்டவர்கள் நிரம்பிய அப்படிப்பட்ட சபையில் ஆவிக்குரிய வாழ்வில் சோர்ந்து போனவர்களாக அநேகர் காணப்பட்டார்கள். சாத்தானிய தந்திரங்களினாலும் உலக வாழ்வின் நெருக்கடிகளினாலும் உடைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப பவுல் சில ஆலோசனைகளை இங்கு அவர் வழங்குகிறார். இந்த ஆலோசனைகள் தேவனுடைய ஆவியினாலே பவுலுக்கு கொடுக்கப்பட்டவைகள். அவைகள் தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 20 வரை உள்ள வசனங்களாய் இருக்கிறது. சாத்தானிய கிரியைகளை எதிர்த்து நின்று போரிட்டு ஜெயிக்க ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொள்ள பவுல் போதிக்கின்றார். ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்பது தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடுகள் ஆகும். அவருடைய வல்லமையால் பலப்பட பவுல் நமக்கு போதிக்கின்றார். ஏன் நாம் இந்த வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும், இந்த ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார், என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதைத்தான் நாமும் பல பகுதிகளில் நாம வாசிக்கின்றோம். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இந்த வல்லமை தான் இயேசுவில் நடப்பிக்கப்பட்டு இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்படிப்பட்ட வல்லமை தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமையின் அடிப்படையிலேயே இங்கு சில காரியங்களை பவுல் சொல்லுகிறார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏன்னா மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப கடைசி காலங்களை நோக்கி நாம் போய் கொண்டிருப்பதனால நீதிக்கு விரோதமாக, நியாயத்துக்கு விரோதமாக, பரிசுத்தத்துக்கு விரோதமாக, விசுவாசத்துக்கு விரோதமாக, தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய ஆளுகைக்கு விரோதமாய் செயல்படுகின்ற சாத்தானிய காரியங்கள்
காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்து உயர்மட்டங்கள் வரையிலும் வந்து நிலை கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இந்த வல்லமையை வெளிப்படுத்தும் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எவைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். முதல்ல அவர் சொல்றாரு, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் நீங்கள் கட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 1:13 மனதின் அறை என்று பேதுரு சொல்லுகிறார். இங்க சத்தியம் என்னும் கச்சையை, பெல்ட்டை நாம் நம் இடுப்புல அழகாக கட்டி கொள்ள வேண்டும். இது ஒரு இடுப்பு பெல்ட். இதனை உண்மை பேசுதல் என்று சொல்லலாம், கிறிஸ்துவின் உபதேசம் என்று சொல்லலாம். நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகிறவர்களாகவும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அது நம்முடைய இடுப்பு கட்டு மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2வது சொல்லுகிறார், நீதி என்னும் மார்க்கவசத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். நீதியை நெஞ்சை மூடி இருக்கக்கூடிய மார்க்கவசமாக இருக்க வேண்டும். நம் மனதையும் சிந்தையையும் இருதயத்தையும் மூடி பாதுகாப்பவை தான் இந்த நீதியாகும். சத்தியம் நம்மில் வேரூன்றும் போது பரலோகத்திலிருந்து நீதி உண்டாகும் என்று பார்க்கிறோம். 3வது, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நம் கால்களிலே தொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக? சமாதானத்தும் சுவிசேஷத்தை சுமந்து சொல்வதற்கு. தேவ ஆவி நம்மில் இருந்தால் மட்டுமே இந்த ஆயத்தம் நம்மிலே காணப்படும். எப்பொழுதும் விழித்திருத்தல் என்பதைத்தான் சமாதான ஆயத்தம் என்று சொல்லுகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை எல்லா ஜாதிகளுக்கும் எடுத்துட்டு போறதற்கு எப்பொழுது விழித்திருக்கிற அந்த ஆயத்தம் பாதரட்சைகளாய் நம் காலில் இருந்தால்தான் எப்பொழுதும் அதற்காக நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க முடியும். 4வது, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விசுவாசம் என்பது அது நம்மை முழுமையாக பாதுகாப்பது இந்த விசுவாசம் என்னும் கேடகமாகும். எதற்காக? சாத்தானின் உபதேசம், தந்திரங்கள், ஆலோசனைகள், அவனுடைய கிரியைகள் நம்மை நோக்கி தீக்கடைகளாக, அம்புகளாக வரும். அவைகள் நம்மை பதம் பார்க்காதபடிக்கு இந்த விசுவாசம் என்னும் கேடகம் நம்மை மூடி பாதுகாக்கிறது. அது அவைகளை தடுத்து கீழே விழுந்து விடும்படியாய் செய்கிறது. ஆகையினால இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். 5வது, தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை கைகளிலே பிடித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இருதயத்தில் நாவிலும் வசனங்கள் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி தான் சாத்தானை ஜெயித்தார் என்று மத்தேயு 4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை கொண்டுதான் பிசாசானவை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியும். 5வது, இரட்சண்யம் என்னும் தலைக்கவசத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலை ரொம்ப முக்கியமானது. நம் தலை பாதுகாக்கப்பட்டால்தான் நீதியின் கிரீடம் நம் தலையின் மேல் சூட்டப்படும். தலை இல்லாம கிரீடம் எப்படி சூட்டப்பட முடியும்? ஆகையினால நம்முடைய தலையை பாதுகாப்பது, தலையாகி கிறிஸ்து நமக்குள்ளே நிலையாய் நிற்பதற்கு இந்த இரட்சண்யம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. கடைசியாக ஜெபம் என்பதை குறித்து 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையில் சொல்லுகிறார். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நமக்குள்ள நாமே நமக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, தேவனோடு நெருங்கி நிற்பதற்காக, சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக, தேவனோடு இணைந்து யுத்தங்களை செய்யும்படியாக இந்த ஜெப வாழ்க்கை நமக்கு அவசியம். அதோடு கூட ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இவ்விதமாக 7 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். சத்தியத்தை நாம் அணிந்து, சத்தியத்தை இடுப்பு கச்சையாக கட்டி இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்திருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்திருக்க வேண்டும். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை நாம் பிடித்திருக்க வேண்டும். வேதவசன
வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்திருக்க வேண்டும். ஜெபம் என்னும் ஆயுதத்தை எப்பொழுதும் நமக்குள்ளே கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையினால இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொண்டு நல்லதொரு ஆவிக்குரிய மனிதனாக அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள், உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாங்கள் உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், உம்முடைய வசனத்தை கொண்டிருக்கிறவர்கள், உம்முடைய ராஜ்யத்துக்கானவர்கள். ஆகையினால் இந்த பூமியின் ஆக்ரோஷமான சாத்தானின் கிரியைகள் எங்களை மேற்கொள்ளாது இருக்கும்படியாக எங்களுக்கு இந்த சர்வ ஆயுதங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த ஆயுதங்களை நாங்கள் தரித்து கொண்டவர்களாய், தேவனுடைய போர் வீரர்களாய் எங்களுடைய இடங்களிலே நாங்கள் நின்று ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.